புதுசாக தொழில் தொடங்குறவங்க அல்லது ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்காக இதில் போட்டிருக்கிற எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸில் இருந்தெல்லாம் நிறைய லெசன்ஸ் இருக்குது, நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது, நிறைய சக்ஸஸ் இருக்குது. மற்றவங்க பண்ணாத புதுமையை நம்மளுடைய ப்ராடக்டில் எப்படி கொண்டுட்டு வரது. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இந்த சேனலில் இப்போ இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம் பிஸ்னஸை பற்றி. முக்கியமாக ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கான ரிலவன்ஸ் இந்த வீடியோஸில் இருக்குது. பட் புதுசாக தொழில் தொடங்குறவங்க அல்லது ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்காக இதில் போட்டிருக்கிற எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஏன்னா எங்கள் கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பித்து இன்றைக்கி வளர்ந்த கம்பெனி தான். நித்ரா ஒரு 4th வெஞ்சர். அதுக்கப்புறம் இன்னும் 2 இருக்குது. இன்னொரு காலேஜ் இஆர்பி சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. அது ஒரு பர்ச்சேஸ் பண்ண கம்பெனி. இப்போ ட்ரோனில் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வெஞ்சர் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ்ஸு போர்வெல். திருச்செங்கோடு அப்படின்னு சொன்னீங்கன்னாவே போர்வெல்லுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 போர்வெல் வெஹிக்கிள் இங்கே திருச்செங்கோட்டில் இருக்கும். ஸோ அது த்ரூ அவுட் த இந்தியா அண்ட் இன் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸு, இன் மோஸ்ட்லி ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸு, இன்னும் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டில் கூட போய் எங்கள் ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மற்ற ஊரில் இருந்து இந்த பிஸ்னஸை சக்சீட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி சேலஞ்சிங், வெரி டிஃபிகல்ட். எல்லாம் அந்த என்டர்பிரனர்ஷிப் இங்கே ஒரு நேச்சுரலாக வந்துருச்சு. அதெல்லாம் இந்த போர்வெல் பிஸ்னஸோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த பிஸ்னஸ் ஒரு 1 or 2 crore இன்வெஸ்ட்மெண்ட்டில், ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. ஈவன் லோயர் இன்வெஸ்ட்மெண்ட் 50 lakhs இருந்து கூட நீங்கள் மைனிங்க்கு ஆப்ரேட் பண்ணுறது பண்ண முடியும். 2-3 பேர் சேர்ந்து ஒரு போர்வெல் போடுறது. லோன் சுந்தரம் ஃபைனான்ஸ் அண்ட் பேங்க்ஸில் கூட கம்மி தான் லோன்ஸு. சுந்தரம் ஃபைனான்ஸ் மோஸ்ட்லி ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பாங்க. லோக்கல் ஃபைனான்சஸ்ஸு இது வழியாக அவங்களுடைய ஓன் கேபிட்டல் ப்ளஸ் பாரோடு கேபிட்டல், சரிங்களா, இதை வச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக குரோத்தான ஒரு ஊர் அது திருச்செங்கோடு. நானும் போர்வெல் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறேன். மத்திய பிரதேஷ் போபால் பக்கத்தில் எல்லாம் போய் சீகூர்னு ஒரு ஊர், அங்கே ஓட்டினேன் 98ல். அதுக்கப்புறம் தென் எம்பிஏ படிக்கணும். அது இன்ஜினியரிங் முடித்தோன்னு போனேன். தென் எம்பிஏ படிக்கிறதுக்காக அதை விட்டுட்டேன். அதோடு நாங்கள் எங்கள் அந்த போர்வெல் வெஞ்சரையும் அரௌண்ட் 2000 நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். தென் ஒரு பாலிடெக்னிக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் இப்போ ரீசெண்டாக பிகாஸ் ஆஃப் புவர் அட்மிஷன் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இடையில இன்னொரு என் பிரதர்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த காங்கிரீட் மிக்சர் வெஹிக்கிள் போட்டோம். அது நம்முடைய லைஃபே ஒரு 3 years தான் அந்த பிஸ்னஸ் ரன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி இப்போ அந்த பழைய பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸில் இருந்தெல்லாம் நிறைய லெசன்ஸ் இருக்குது. ஸோ ஓவர் சப்ளை, பிராண்ட் சப்ளைனா காம்படிஷன் தான் ஓவர் சப்ளை. ஸோ இதெல்லாம் ஃபெயிலியருக்கான ரீசன். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ இப்போ நித்ராவில் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு அவே ஃப்ரம் காம்படிஷன். முடிஞ்ச அளவுக்கு காம்படிஷன் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. எங்கள் மேட்ரிமோனி இருக்குன்னா வி ஆர் த லாஸ்ட் மூவர். ஆல்ரெடி எக்கச்சக்க மேட்ரிமோனி பிளாட்ஃபார்ம் இருக்குது. நாங்கள் ஒன்றும் புதுமையாக அதில் ஒன்றும் செய்யலை. பட் எங்களோட இது என்னென்னா, எங்களுடைய டார்கெட் செக்மெண்ட் மட்டும் எங்களுது வேறு. மற்றவங்க ஒரு டார்கெட் கஸ்டமர் செக்மெண்டேஷன் ஒரு மாதிரி இருந்ததுன்னா, எங்கள் கஸ்டமர் செக்மெண்டேஷன் வேறு. பட் எங்களது ஜாப் யூனிக் தான். யாருக்கிட்டையும் அதாவது ரீஜனல் லாங்குவேஜில் யாருமே பெருசாக அந்தளவுக்கு பண்ணலை. 1 or 2 players இருக்கிறாங்க. பட் அவங்க ஹோல் இந்தியாவுக்கும் பண்ணுறாங்க. தமிழுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணலை. ஸோ நம்ம தமிழ்நாடுன்னு மட்டும் ஸ்பெசிஃபிக். இப்போ அது ஆந்திரா தெலுங்கானாவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். அதுக்கும் நாங்கள் தனி ஆப்பை தான் வச்சுருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு தனி ஆப்பு, ஆந்திரா தெலுங்கானா தெலுங்கு பேஸ் பண்ணி அவங்களுக்கு தனி ஆப்பு. பட் மற்றவங்கெல்லாம் ஒரே ஆப்பு. நீங்கள் போய் ஸ்டேட்டை சூஸ் பண்ணிங்கன்னா வரும். பட் ஆனால் அந்தளவுக்கு பெரிய பிளேயர்ஸு ஈவன் அதில் கூட ஜாப்ஸில் கூட கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு பிஸ்னஸும் காம்படிட்டர் இருக்கிற பிஸ்னஸில் போனால் கூட, காம்படிஷன் இருக்கிற பிஸ்னஸில் நான் போனால் கூட, நான் எப்படி இன்னோவேட் பண்ணுறது, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அப்போ நம்ம எப்படி வி ஷுட் அவே ஃப்ரம் காம்படிஷன் அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ நம்ம மற்றவங்க பண்ணாத புதுமையை நம்மளுடைய ப்ராடக்டில் எப்படி கொண்டுட்டு வர்றது. நம்ம இப்போ ஒரு ஜாப்பை லிஸ்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு 10 பேர் கால் பண்ணுறாங்கன்னா, வர சொன்னாங்கன்னா அங்கே போகிறது ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதே பெருசாக இருக்குது. சம்டைம்ஸ் 10 பேர் கால் பண்ணிவிட்டு யாருமே போகிறதில்ல.
ஈவன் எங்களுக்கு ஃபீல்டு சேல்ஸுக்கு நான் வேணும்னு கொடுத்தா கூட 15 பேர் சேலத்துல இருந்து வேணும்னு கொடுத்துருந்தோம். ஒன்லி 1 man டர்ன் ஃபார் தி இன்டர்வியூ. ஸோ இதுதான் ரியாலிட்டி. மேபி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கலாம், அல்லது அவங்க பிஹேவியரில் இஷ்யூஸ் இருக்கலாம், ஆட்டிடியூடு பிஹேவியரல் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து என்னால் வந்து 100% கஸ்டமரை சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணிட்டேனா அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனால் முடிந்த அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வகையிலையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண கண்டினியூஸாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது மாதிரி வந்து இதுலேயும் பாடங்கள் இருக்குது. இப்போ இந்த பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லேயும் நாங்கள் வந்து கற்றுக்கக்கூடிய பாடங்கள் இருக்குது. அதை கற்றுக்கிட்டு அதுலேருந்து நாங்கள் முன்னேறிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இயர் ஆன் இயர் நாங்கள் க்ரோ ஆகிட்டு இருக்கிறோம். டீம் சைஸும் க்ரோ ஆகுது, ரெவன்யூலையும் க்ரோ ஆகிறோம், ப்ராடக்ட்லேயும் க்ரோ ஆகிறோம், மார்க்கெட்லேயும் க்ரோ ஆகிறோம். ஸோ நியூ மார்க்கெட் போகிறோம், நியூ ப்ராடக்ட் போகிறோம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து we are also on growth path. ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய இந்த இப்போ கிட்டத்தட்ட நான் பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து 98 வந்து அந்த போர்வெல் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் MBA 2 year பண்ணேன். 2001 கிட்டத்தட்ட பிஸ்னஸில் தான் இருக்கிறேன், சரிங்களா? இந்த 20-25 வருட என்னுடைய தொழில் வாழ்க்கையில் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது, நிறைய சக்ஸஸ் இருக்குது. அந்த ஃபெயிலியர்லேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு அந்த பிரின்சிபல்லாம் எதனால் வந்து ஃபெயிலியர் ஆனங்கிறத அனலைஸ் பண்ணி அதையெல்லாம் வந்து நியூ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்வெஸ்ட்டாக அந்த ஐடியாஸை நாட் அ மணி, ஐடியாஸை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் we are on continuous growth path. இப்போ நித்ரா கம்பெனி 100% பர்ஃபெக்டா அப்படின்னா we are also lagging in somewhere. அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நமக்கு எங்கெங்கெல்லாம் தப்புன்னு தெரியுதோ அங்கெல்லாம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மூலயமா நாங்கள் வந்து குரோ ஆகிட்டே இருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.